இந்திய அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த போட்டிக்கு முன்பு பேட்டிங்ல நாங்கள் அதிரடியாக விளையாடுவோம் அப்படின்னு கேப்டன் ஜாஸ் பட்லர் அவர்கள் கூறியிருந்த நிலையில அந்த அணி முதல் T20 போட்டியில 132 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்தது. இந்த நிலையில தோல்வி குறித்து இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் ஜாஸ் பட்லர் கூறிய கருத்தை தற்போது பார்க்கலாம். ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது. ஆனா ஆரம்ப கட்டத்துல பந்து கொஞ்சம் ஸ்விங் ஆனது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேட்ஸ்மேன்கள் ஆரம்ப கட்டத்துல விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து விட்டார்கள். ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான் ஆடுகளம் அப்படி இருந்தது. போக போக பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறி இருக்கு. இது நிச்சயம் ரன் குவிப்புக்கு சாதகமான மைதானம் தான். எங்கள் அணியில நல்ல வீரர்கள் இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலம் இந்தியாவை நெருக்கடிக்கு ஆளாக்க நினைத்தோம். ஆனா இன்று எங்களால் அதை செய்ய முடியல. இன்று இந்தியா அபாரமாக பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பாக அடுத்த போட்டி இந்தியா நினைக்கிற மாதிரி இருக்காது. அவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிரடியை நாங்க கொடுப்போம். சோ அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா சென்னையில நடைபெற உள்ளது. சோ அந்த போட்டியில தான் தரமான பதிலடி கொடுக்க இருக்காங்க இங்கிலாந்து அணி. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த போட்டியில இங்கிலாந்து வெற்றி பெறாங்களா இல்லையா அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.